இன்னைக்கு ஃபிக்மா டுட்டோரியல்ல ஒரு மொபைல் அப்ளிகேஷனுக்கான லாகின் சைன் அப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு மியூசிக் பிளேயர் ஆப்புக்கான மொபைல் ஆப் அதுக்கான ஒரு லாகின் சைன் அப் பேஜ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கூகுளில் வந்து மியூசிக் பிளேயர் ஆப் லாகின் அப்படின்னு போட்டு இமேஜில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன் ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ஒரு பர்டிகுலராக ஏதாவது ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஒரு டிசைன் பார்த்துட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு லாகின்னும் சைன் அப் பண்ணுற ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ஸ்க்ரீன்ஸ் வந்து ஃபிக்மாவில் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபிக்மா ஓப்பன் பண்ணிக்கலாம். figma.com போட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அதில் நியூ டிசைன் ஃபைல்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆயிரும். ஸோ அதில் நான் இங்கே ஆர்ட்போர்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆர்ட்போர்ட் ஃப்ரேமில் எந்த ஃப்ரேம் வேணும் அப்படின்னா எனக்கு ஃபோன் வேணும். ஃபோனில் நான் ஒரு இந்த டிசைன் பர்பஸுக்காக ஒரு ஐஃபோன் 13 மாடல் ஒன்று ஆர்ட்போர்டு சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து ஆர்ட்போர்டு. ஸோ ஐஃபோன் மொபைலுக்கு தேவையான ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இப்போது. ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் ஆப் ஓப்பன் பண்ண உடனே வர ஒரு ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அதுக்காக வந்து ஒரு ஸோ இது ஒரு மியூசிக் ஆப் அப்படின்றதுனால ஒரு மியூசிக் ரிலேட்டடான ஒரு இமேஜ் ஒன்று நமக்கு தேவை. ஸோ அதை வந்து நான் பிக்ஸாபேலேருந்து இந்த மாதிரி ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இமேஜை photorum.com அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் ரிமூவிங் டூல் யூஸ் பண்ணி வெப் டூல் யூஸ் பண்ணி இந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த டவுன்லோட் பண்ண இமேஜ், இது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண இமேஜ். இந்த இமேஜை ட்ராக் பண்ணி நம்ம டிசைன் ஃபைலுக்குள்ளே விட்டுக்கலாம். இந்த இமேஜை காப்பி பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் பண்ணிவிட்டு சென்டரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு இந்த ஃப்ரேமுக்கான நேம் வந்து 1 ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயருக்கான நேம் வந்து இந்த இமேஜை லோகோன்னு நேம் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனு. ஸோ இதுக்கான பேக்ரவுண்டை வந்து நீங்கள் ஃப்ரேமை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபில் பேக்ரவுண்ட் கலரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இதில் ஐட்ராப்பர் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளூவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதிலிருந்து ஒரு லைட் ஷேட் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த ஆர்ட்போர்டை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். Ctrl+D அழுத்துனீங்கன்னா இந்த ஆர்ட்போர்டு டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ நான் ஆர்ட்போர்டுன்னு சொல்லி பழகினதுக்கு காரணம் வந்து அடோபி XDயில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்போர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபிக்மாவில் வந்து ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன இஷ்டமாக சொல்லிக்கலாம். ஸோ இதை வந்து ரீநேம் பண்ணி லாகின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ லாகின் பேஜில் என்ன இருக்கும், லாகின் பேஜ்னு பார்த்தோம்னா ஒரு இன்புட் ஃபீல்டு, இமெயில் அட்ரஸ்ஸு, ஒரு பாஸ்வேர்டு, லாகின் பட்டன் இருக்கும், கீழே சைன்அப் இருக்கும். அது தவிர சோஷியல் மீடியா லாகின் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபேஸ்புக்கு, கூகுளு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம இந்த லாகின் பேஜில் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். லாகின் பேஜில் இந்த லோகோ வந்துட்டு நம்ம டாப்புக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு டாப் ரைட்டில் வச்சுக்கலாமா. ஓகே. ஸோ இப்போ இதில் நான் இந்த ஆர்ட்போர்டை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா லேஅவுட் கிரிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லேஅவுட் கிரிட்டில் காலம்னு கொடுத்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணோன்னா காலம் கவுண்ட் வந்து நான் 4 வச்சுக்கிறேன். 4 வச்சுட்டு சென்டர் கொடுத்துட்றேன். சென்டர் கொடுத்துட்டு விட்த்தை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கிறேன். 68 வச்சுட்டேன். ஸோ இப்போ இந்த காலம் இந்த கிரிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லேஅவுட் கிரிட்டு வந்து நம்மளோட டிசைன் வந்து ஒரு பர்டிகுலர்
லேஅவுட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், ஒரு அலைன்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பார்ட்டிஷன் பிரிக்கிறப்போ, ஸோ அதெல்லாம் எப்படின்றத நம்ம டிசைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த லேஅவுட்டோட கிரிட்டோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு புரியும். இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல பெருசாக யூஸ் இல்லை, எதுவும் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே. ஸோ இப்போ இந்த லேஅவுட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, கிரிட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக அந்த கிரிட்டுக்குள்ளே அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லோகோவை ரைட் சைடில் இந்த கிரிட்டோட ஏரியா, அதாவது கண்டென்ட்டை வந்து இந்த கிரிட்டுக்குள்ளே, இந்த 4 கிரிட்டுக்குள்ளே தான் நான் வைக்கணும். இந்த ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக இருக்கும்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரிட்டு வந்துட்டு யூசர் டு யூசர் டிஃபர் ஆகும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 4 காலம் லேஅவுட் வச்சுக்கலாம், 5 காலம், 6 காலம். வெப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 12 காலம் கிரிட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல லாகின் ஒரு டைட்டில் கொடுக்கலாம். டெக்ஸ்ட்டு ஒரு செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்ட் ஷார்ட்கட் ஜஸ்ட் T கிளிக் பண்ணிங்கன்னா போதும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃப்ரேம்குள்ளே எங்கேயாவது கிளிக் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். லாகின் டைப் பண்ணிவிட்டு இதை போல்டு கொடுத்துக்கலாம். போல்டு நீங்கள் ஃபாண்ட்டு மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். நான் இப்போதைக்கு டிஃபால்ட் இன்டர் ஃபாண்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் ஒரு 22 இருக்கட்டுமா, 22 யூஸ் பண்ணிக்கலாம். நான் அந்த இமேஜுக்கு நேராக வெர்டிக்கலி சென்ட்ரல் லைன்டாக வச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்தது நமக்கு தேவையானது லாகின் பேஜில் ஒரு 2 இன்புட் பாக்ஸ், இமெயிலுக்கு பாஸ்வேர்டுக்குமான இன்புட் பாக்ஸ். ஸோ இந்த ஃபைல் நேமை மாற்றிடலாம், மியூசிக் ஆப் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த லாகினையும் இந்த கிரிட்டு லேஅவுட்டில் லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு பேரலாகவே காப்பி பண்ணிவிட்டு இமெயில் அட்ரஸ், இதோட ஃபாண்ட் சைஸை குறைச்சிடலாம், ஒரு 14 வச்சுக்கலாம். 14 வச்சுட்டு ஒரு இன்புட் பாக்ஸை நம்ம ட்ரா பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ரெக்டாங்கிள் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கீபோர்ட் ஷார்ட்கட் R கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எட்ஜ், இந்த 4 கிரிட் லேஅவுட்டுக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி இந்த இன்புட் பாக்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அதாவது ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம், ரெக்டாங்கிள் பாக்ஸு. இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த கிரிட் அப்படியே வச்சுக்கலாம், இல்லை வேண்டாம்னா நீங்கள் இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேஅவுட் கிரிட்டில் ஹைடுன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது ஹைட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம இன்புட் பாக்ஸுக்கு ட்ரா பண்ண இந்த பாக்ஸை கலர் மாற்றிக்கலாம். கலர் எது யூஸ் பண்ணலாம், ஓகே ஒயிட்டே நல்லா தான் இருக்குது. ஒயிட் கொடுத்துட்டு இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்டுக்கும் இந்த இன்புட் பாக்ஸுக்குமான அந்த விசிபிலிட்டி கான்ட்ராஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் கொடுக்கலாம். ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா என்ன கலர் கொடுக்கலாம், இந்த ப்ளூ ட்ரை பண்ணலாமா? இப்போ இந்த ப்ளூவே இன்னும் கொஞ்சம் மைல்ட் ஆக்கிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கு ஹைட்டு ஒரு 36 கொடுத்துக்கலாம். இதுக்கான அப்பியரன்ஸ் பார்டர் ரேடியஸ் 6 வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து இமெயில் அட்ரஸ்க்கான இன்புட் பாக்ஸு. இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி கீழே பாஸ்வேர்டு, பாஸ்வேர்டுக்கு இன்புட், இமெயிலுக்கும் பாஸ்வேர்டு ரெண்டுக்குமே வந்து சாம்பிள் இன்புட் கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டே நான் காப்பி பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணி சாம்பிள் இமெயில் அட்ரஸ் கொடுக்குறேன், என்னோட இமெயில் அட்ரஸே கொடுக்குறேன். கொடுத்துட்டு லெஃப்ட் அலைன் பண்ணிக்கலாம். இந்த இன்புட் பாக்ஸுக்கு வெர்டிக்கல் அலைன் சென்டராக வச்சுட்டு
இதுலேருந்து ஒரு 20 இல்லை 15 பிக்சல் ரைட் சைடு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது இமெயில் அட்ரஸ். அடுத்தது அதை மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து யூஸ்வலாக ஸ்டாரில் இருக்குமா? ஓகே, ஸ்டார் கொடுத்துக்கலாம். ஸ்டார் கொடுத்துட்டு நீங்கள் இந்த டைப்போகிராஃபியில் இருக்க இந்த ப்ராப்பர்ட்டி மோர் ஆப்ஷன்ஸ் டைப் செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா வெர்டிக்கல் ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை அதில் ரெண்டாவதாக இருக்க கேப் ஹைட் டு பேஸ் லைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த டெக்ஸ்ட்டுக்கான ஹைட் வந்து எவ்வளோ எடுத்துக்குதோ அது வந்து குறையும். ஸோ இதுக்கு டெக்ஸ்ட் ஸ்பேசிங் லெட்டர் ஸ்பேசிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 20 கொடுத்துருக்கேன். ஸோ இது மேபி நீங்கள் போல்டு வைக்கிறனால வச்சுக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட் அண்ட் வியூ அப்படின்னு ஒரு ஐக்கான் இங்கே இருக்கும். கண்ணு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கலாம் ஐக்கான் பார்த்தீங்கன்னா, நான் எப்போவுமே icons.js.org இந்த ஐகான்ஸுங்கிற வெப்சைட்டு தான் ஐக்கானுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த ஐகான்ஸில் வந்துட்டு ஐன்னு சர்ச் பண்ணலாம். ஐன்னு சர்ச் பண்ணாலும் இல்லை வியூன்னு சர்ச் பண்ண வருமா? வியூன்னு சர்ச் பண்ணாலும் வருது, ஆனால் எக்ஸாக்டாக இல்லையே. பாஸ்வேர்டுன்னு சர்ச் பண்ணுவோம். பாஸ்வேர்டு வியூ வியூ இன்னைக்குன்னு பார்த்து இப்படி மக்கர் பண்ணுது. ஓகே, ஐயிலேயே வந்து ஐன்னு சர்ச் பண்ணாலே நமக்கு கிடைக்குது. கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணணும். ஓகே, இந்த ஐக்கான் எடுத்துக்கலாம். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு எஸ்விஜி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிப் போர்டில் வந்து அந்த ஐக்கான் வந்து காப்பி ஆகிடும். ஜஸ்ட் இந்த ஆர்ட் போர்டுக்கு வந்துட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை வந்து சின்னது பண்ணிக்கலாம். ஸோ 18x18 பிக்சல் ஓகேவா இருக்குது. இதை வந்து இப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டு ஐக்கான் எல்லாத்துக்குமே வந்து நான் ஃபுல் பிளாக் 000 தான் கலர் கோட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வேணும்னா மைல்டாக இந்த கலர் கோடோட ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த பிளாக்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கலர் கோடை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு டுவர்ட்ஸ் த ப்ளூ வச்சுட்டு கொஞ்சம் ஒரு டார்க்கிஷ் ப்ளூ ஷேடு வந்து இந்த பிளாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து லோகோ இந்த பிராண்டிங் ஸ்டைலுக்கான ஒரு கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஓகே, இது ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் ஃபர்கட் பாஸ்வேர்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன். ஸோ இதுலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைப்போகிராஃபியில் டைப் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அண்டர்லைன் ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து இந்த ஃபார்ம் இன்புட் ஃபீல்டுக்கு பேரலாக ரைட் சைடில் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அலைன்மெண்ட் டெக்ஸ்ட் மட்டும் ரைட்டில் வச்சுக்கிறேன். ஓகே,
ஸோ அடுத்தது நம்ம லாகின் ஆர் சப்மிட் பட்டன், ஒரு பட்டன் ஒன்று க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்குமே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணலாம். சேம் விட்த்து, இந்த ஃபார்மோட விட்த் என்னவோ சேம் பேரலாக க்ரியேட் பண்ணிவிட்டு சேம் ஹைட் யூஸ் பண்ணலாமா, 36 வச்சுருக்கோம். இதுக்கு ஒரு 40 வச்சுக்கலாம். 40, கார்னர் ரேடியஸ் 6. ஓகே, இதில் பிராண்ட் கலர் என்னவோ அதுதான் நம்ம பட்டன் கலராகவும் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இப்போ லோகோன்னு நம்ம சூஸ் பண்ண இந்த இலிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், ஒரு ப்ரைமரி கலர் மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ரெட்டே சூஸ் பண்ணிக்கலாம். ஐ ட்ராப்பர், ஐ ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ்லேருந்து நீங்கள் கலர் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ரெட்டு பிக் ஆகிடுச்சு. உள்ள ஒரு டெக்ஸ்ட், லாகின் நவ். போல்டாக வச்சுக்கலாம். டெக்ஸ்ட் கலர் பேக்ரவுண்ட் வந்து ரெட்டுன்றதுனால டெக்ஸ்ட்டுக்கு கலர் வந்து ஃபுல் ஒயிட் வேணால் பார்த்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இந்த இமெயில் அட்ரஸ், இந்த இன்புட் பாக்ஸு, இந்த இமெயில் இன்புட் டெக்ஸ்ட், இது மூணையும் குரூப் பண்ணிக்கலாம். Ctrl+G இதை செலக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணி இப்படி த்ரூ அவுட் ட்ராக் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆயிரும். Ctrl+G கொடுத்தீங்கன்னா குரூப் ஆயிரும். இல்லை ரைட் கிளிக் பண்ணி குரூப்னு வரும் இல்லையா, நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி இப்படி செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். குரூப் செலெக்ஷன், Ctrl+G. பட்டனையும் குரூப் பண்ணிக்கலாம், Ctrl+G. ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டுக்கான இன்பிட்வீன் ஸ்பேசிங் 10, 20, 30 வேண்டாம், 25 கொடுத்துக்கலாமா, 25 கொடுத்துக்கலாம். இந்த பட்டனுக்கும் இன்புட்டுக்குமான ஸ்பேசிங் 10, 20, 30 கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 10 பிக்சலாக வந்துட்டு இந்த ஸ்பேஸிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா 1 பிக்சல் வரும். ஷிஃப்ட் அழுத்திட்டு டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா 10 பிக்சல். ஸோ அதே தான், ஷிஃப்ட் அழுத்திட்டு நீங்கள் எந்த ஏரோ அழுத்தினாலும் 10 பிக்சல் வரும். ரைட்டு லெஃப்டாக இருந்தாலும் சரி, டாப்பு பாட்டமாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போதைக்கு லாகினுக்கான இந்த இன்புட் ஃபீல்ட்ஸு பட்டனை செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது என்ன பண்ணலான்னா, இப்போ ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்க லாகின் பண்ணுவாங்க. இப்போ லாகின் பண்ண முடியல, அதாவது ஆல்ரெடி அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னா சைன்அப் பண்ணணும் இல்லையா. ஸோ சைன்அப்க்கு ஒரு லிங்க் கொடுக்கணும். டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட், சைன் அப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதை சென்டர் பண்ணிவிட்டு சென்டர் அலைன், இதில் சைனப்பை போல்டு பண்ணிக்கலாம். ப்ளஸ் டைப் செட்டிங்ஸில் அண்டர்லைனும் கொடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து கீழே மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இந்த இடத்துல சோஷியல் லாகின்ஸ்க்கான ஆப்ஷன்ஸை கொடுக்க போகிறோம். இந்த இன்புட் பாக்ஸையே காப்பி பண்ணி கீழே கொண்டு வந்துடும். கீழே கொண்டு வந்துட்டு சோஷியல் லாகின் அப்படின்னா என்ன, நம்ம ஏதாவது ஒரு ஆப்போ வெப்சைட்டுக்கெலாம் போனோம்னா அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணுறப்போ லாகின் பண்ணுறப்போ சைன்இன் யூஸிங் கூகுள், சைன்அப் யூஸிங் ஃபேஸ்புக், ஆப்பிள் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும்ல, இங்கே கொடுத்துருக்க மாதிரி. ஸோ அதுதான் வந்து சோஷியல் லாகின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து 36 வச்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு சைனப் வித் கூகுள் அப்படின்னா கூகுள் ஐக்கான் இருக்கும் இல்லையா, அதுக்கு கூகுள் ஐக்கான் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். கூகுள்னு சர்ச் பண்ணால் நமக்கு கூகுள் ஐக்கான் கிடைக்கும். கூகுள் ஸ்விஜி காப்பி பண்ணியாச்சு. பேஸ்ட். கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். 6 இதை கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். (22 x 22) இதை குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணி ஒரு பக்கம் வச்சிடலாம். இந்த பேக்ரவுண்ட் லேயரை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது ஃபேஸ்புக் ஐகான். ஃபேஸ்புக் காப்பி பேஸ்ட். இதுவும் 22 x 22 ஜூம் இன் பண்ணி குறைச்சிக்கலாம். 22. இதை சென்டர் லைன் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் சென்டர் பண்ணிக்கலாம். குரூப்பும் பண்ணிக்கலாம். மறுபடியும் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஆப்பிள்னு சர்ச் பண்ணால் நமக்கு ஆப்பிளோட லோகோ கிடைக்கும். காப்பி பேஸ்ட். இதையும் 22 x 22 வச்சுக்கலாம். இதோட இன்பிட்வீன் ஸ்பேசிங் 30 வச்சுக்கலாம். இது மூணையும் குரூப் பண்ணிட்டு சென்டர் லைன் பண்ணிக்கலாம். சென்டர் லைன் பண்ணிட்டு ஆர் other ways to log in அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். சென்டர் லைன் ஓகே. ஸோ இப்போ இந்த லிங்க்குக்கும் நம்ம ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக்கு பதிலாக. ஸோ இப்போ நான் சைனப்புங்கிற அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து ப்ரைமரி ரெட் கலர் யூஸ் பண்ணுறேன். ஃபர்கட் பாஸ்வேர்ட். ஓகே, ஃபர்கட் பாஸ்வேர்டுக்கும் ரெட் யூஸ் பண்ணலாமா? பிளாக்கே இருக்கட்டும். ஓகே, லாகின் ஃபாண்ட் சைஸ் வேணால் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 30 வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு சப்டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் 18. வெல்கம் பேக் டு இந்த மியூசிக் ஆப்புக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? வெல்கம் பேக் டு பாட்டுன்னு வச்சுக்கலாமா? ஓகே, வெல்கம் பேக் டு பாட்டு. ஓகே,
இந்த சப்டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் சைஸு அது 14 வச்சுக்கலாம். ஓகே, லாகின் பேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து சைன்அப் பேஜ் கிரியேட் பண்ணலாம். இந்த ஆர்ட்போர்டையும் நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இதுக்கு டைட்டில், கிரியேட் அக்கௌண்ட். இது டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் சைன்அப்புக்கு பதிலாக கிரியேட் அக்கௌண்ட் வச்சுக்கலாம். கிரியேட் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கிளியராக புரிகிற மாதிரி இருக்குது இந்த வேர்டிங்கு. ஸோ டிசைனில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கலர்ஸ், இமேஜ் எந்த மாதிரி எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸும் வந்து ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட். நான் ஒரு ஸ்டெப் சைஸ் சின்ன பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். 26. ஓகே, இதுக்கு சப்டெக்ஸ்ட் வந்து ஜாயின் த பார்ட்டி கம்யூனிட்டி டுடே அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, கிரியேட் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் நேம் வாங்குவோம், இமெயில் வாங்குவோம், பாஸ்வேர்டு வாங்குவோம், கன்ஃபர்மேஷன் பாஸ்வேர்டும் வாங்குவோம். கீழே வந்து சைன்இன் லாகின் ஆப்ஷன்ஸுக்கு யூஸ் பண்ணுற அதே ஆப்ஷன்ஸை வந்து சைன்அப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சைன்அப்புக்கு பதிலாக லாகின்னு மாற்றிக்கலாம். சாரி, கிரியேட் அக்கௌண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல லாகின்னு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கீழே மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணிவிட்டு இந்த இன்புட் பாக்ஸ் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் ஸ்பேசிங் 25 கொடுத்துக்கலாம். இதில் 2 டைம் பாஸ்வேர்டு கொடுக்கறதுனால பாஸ்வேர்ட் இன்புட் ஃபீல்டையே டூப்ளிகேட் பண்ணி 25 ஸ்பேசிங்கில் வச்சுக்கலாம். பட்டன் வந்து 30 ஸ்பேசிங்கில் இருக்கும். ஸோ பட்டன் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட் இங்கே என்ன வரும், நேம். யோர் நேம், இமெயில் அட்ரஸ் வரும். யோர் நேமில் ஜஸ்ட் என்னோட நேம் சாம்பிள் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு சேம் தான், இதில் ஃபர்கட் பாஸ்வேர்டு வராது. பாஸ்வேர்டு ரீஎன்டர் பாஸ்வேர்டு. இந்த இடத்துல அதர்வைஸ் டு லாகினுக்கு பதிலாக அதர் ஆர் கிரியேட் யுவர் அக்கௌண்ட் யூஸிங். ஓகே, இதுவே போதும். இதில் டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக சூப்பர்லாம் கிரியேட் அன் அக்கௌண்ட் பேஜ் ஒரு சைன்அப் பேஜில் இருக்கும். ஸோ இப்போ இங்கிருந்து லாகின் பேஜுக்கு போகணும். அதுக்கான வேர்டிங்ஸ் வந்து
டோன்ட் ஹேவனுக்கு பதிலாக ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட், ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குன்னா நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான். ஓகே, நேம், இமெயில், பாஸ்வேர்ட், கிரியேட்டர் பாஸ்வேர்ட், கிரியேட் அக்கௌண்ட், அவ்வளோதான். நமக்கு தேவையான இன்புட் ஃபீல்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ ஒரு சின்ன டெக்கரேஷன் பர்பஸ்க்காக டாப் செக்ஷன் வந்து கொஞ்சம் தனியாக தெரிகிற மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரெக்டாங்கிள் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். அதை பேக்ரவுண்டு கொண்டு போய்க்கலாம். கொண்டு போயிட்டு ஐ ட்ராப்பர் கிளிக் பண்ணி ஒரு கலர் சூஸ் பண்ணுறோம். அந்த கலர் என்ன கலர், இதுலேருந்து எடுப்போம். பிளாக் வேண்டாம், ப்ளூலேருந்து ஒரு ஷேட் ஆஃப் ப்ளூ, கொஞ்சம் டார்க் ஷேட் வச்சுக்கோமா. ஓகே, இப்போ இந்த ரெக்டாங்கிளுக்கு கார்னர் ரேடியஸ் வந்து இந்த டாப் லெஃப்ட்டுக்கும் டாப் ரைட்டுக்கும் வேண்டாம். ஸோ பாட்டம் லெஃப்ட்டுக்கு பாட்டம் ரைட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ரேடியஸில் இண்டிவிஜுவல் கார்னர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு டாப்பு ரெண்டுமே தேவையில்லை. பாட்டம் லெஃப்ட் பாட்டம் ரைட்டு ரெண்டுக்கும் ஒரு 20 பிக்சல் கொடுக்கலாம். பிக்சல் கொடுத்துட்டு கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். இதவே காப்பி பண்ணி கிரியேட் அக்கௌண்ட் பேஜுக்கும் அப்ளை பண்ணிக்கிறோம். ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு, லாகின், கிரியேட் அக்கௌண்ட் இது கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனுக்கு அடுத்து லாகின்னுக்கு போகணுமா கிரியேட் அன் அக்கௌண்ட், இந்த 2 பேஜில் எதுக்கு போகணுன்ற மாதிரி வைக்கலாமா? இல்லை, ஓகே, இந்த டியூட்டோரியல் இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டிசைனை வந்து ப்ளே பண்ணி பார்த்துடலாம். ஆக்சுவல் டிவைஸில் எப்படி இருக்கும் அப்படின்றத ப்ளே பண்ணி பார்த்துடலாம். இப்போ இங்கே டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணேன்னா நியூ டேப்பில் ஃபிக்மா ப்ரோட்டோடைப், எஸ். இப்போ இதை வந்து கிளிக்கபிள் ப்ரோட்டோடைப்பாக மாற்றிக்கலாம். ஸோ அது வந்து நான் பண்ண மறந்துட்டேன். இப்போ இந்த ஸ்க்ரீன்லேருந்து நான் வந்து கிளிக் பண்ணால் லாகின் பேஜுக்கு போகணும். லாகின் பேஜில் கிரியேட் அன் அக்கௌண்ட்டுன்ற இந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் கிரியேட் அக்கௌண்ட்டுக்கு போகணும். கிரியேட் அக்கௌண்ட் லாகின் கிளிக் பண்ணால் மறுபடியும் லாகின் பேஜுக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி நேவிகேஷன் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நான் இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் ஆர்ட்போர்டை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டாப் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோடைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ப்ரோட்டோடைப்பில் ஒரு ஃப்ளோ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆர்ட்போர்டில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ப்ளஸ் வரும். அதை நான் கிளிக் பண்ணி இந்த லாகின் அப்படிங்கிற ஆர்ட்போர்டுக்கு டைரக்ட் பண்ணுறேன். ஸோ இது எப்படி நடக்கணும்னா இந்த ட்ரிகர் ஆக்ஷனை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஆன் டேப், அதாவது ஒரு கிளிக் பண்ணால் நேவிகேட் டு லாகின், அனிமேஷன் வந்து இன்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கு. இன்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக டிசால்வ் கொடுத்துக்கலாம், ஸ்மார்ட் அனிமேட். இதெல்லாம் வந்து ஒரு ஆப்ஷன் நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் டிசால்வ் கொடுத்துக்கிறேன். டிசால்வ் கொடுத்துட்டு அடுத்தது நான் செகண்ட் ஆர்ட்போர்ட் லாகின் பேஜை கிளிக் பண்ணுறேன். லாகின்ல கிரியேட்
இந்த கிரியேட் அக்கௌண்ட் இந்த டெக்ஸ்ட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இழுத்து கிரியேட் அன் அக்கௌண்ட் இந்த ஆர்ட்போர்ட் மேலே விடுறேன். ஸோ சேம் இன்ட்ராக்ஷன் செட்டிங்ஸ். இதில் லாகின் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி லாகின் பேஜுக்கு விடுறேன். சேம் இன்ட்ராக்ஷன். இப்போ இங்கே இந்த இமேஜில் இருந்து இமேஜை சப்போஸ் கிளிக் பண்ணால் மறுபடியும் இந்த ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனுக்கே போகிற மாதிரி மறுபடியும் செட் பண்ணுறேன். இப்போ நம்ம லிங்க் பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த ப்ளே ஆப்ஷனில் போயிட்டு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணால் நமக்கு லாகின் பேஜ் வருது. லாகின்ல கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணால் கிரியேட் அக்கௌண்ட் பேஜுக்கு போகுது. அதில் மறுபடியும் லாகின் கிளிக் பண்ணால் மறுபடியும் லாகின் பேஜுக்கு வருது. இந்த லோகோவை கிளிக் பண்ணால் மறுபடியும் நமக்கு ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன் வருது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபிக்மா யூஸ் பண்ணி ஒரு மியூசிக் ஆப்புக்கான ஸ்பிளாஷ் ஸ்க்ரீன், லாகின் ஸ்க்ரீன், அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற ஒரு சைன்அப் ஸ்க்ரீன் வித் சோஷியல் லாகின் ஆப்ஷன்ஸோட கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.